கனி உள்ளதடி. அக்கனியை வைத்து கருமம் தீர்த்து விட்டு அப்பால் பற்றி கனி பெருகிக்கும். விலகுதா? ஏனென்றால் இப்ப பெருகினால் நீ வைத்திருந்தால் அதுக்கு பலன் அல்ல. அதனால் உன் கருமம் தீர்த்து விட்டு நீ பெருகினால் உனக்கு பலன் உள்ளது. விலகுதா? அதிகாலை முதல் கனி உனக்கு உள்ளபடி சென்று ஃபோன் போட்டு முன்னாடி உஷாராயிரு பத்திரமாயிரு பாதுகாப்பாயிருன்னா அவரே வர சொன்னேன். நான் அந்த அம்மா இது ஏற்றுற பைக்கு உண்மை இருந்தான் யார் நான் படிக்கிறேன் ஏற்றுற ஒரு பைக்கு நான் பார்ப்பேன். புரியுதா? நான் வேற யாரும் மண்ணை விட்டு செல்லும் போது விலகுதா? அவன் வேறு ஒரு வழி இல்லாமல் சென்றான். ஆமலே, ஏனென்றால் அவனுக்கு வர சிறு மனம் இல்லை என்னாலும் தாய் தந்தைக்காவது நம்ம செல்லணும் என்று நினைத்தான். ஆமல் என்றான். ஆமல்லையா? ஆனால் சிறிது அவன் நகர அவன் ஒரு இடத்தில் அமர்ந்திருக்கும் போது அந்த இல்லத்தை விட்டே சென்று திரும்ப இல்லத்துக்கு சென்றலாமா என்று நினைத்தான். ஆமல்லையா? அதுக்கு அப்பாற்பட்டு அவன் வாகனத்தில் சற்று அவன் மனதை அவன் தேற்றிக்கொண்டு சிறிதாக அவனை கண்டத்தானே அவன் புரிந்து கொண்டான். ஆமல் விலகுதா? நான் ஆய் கூறுவது உனக்கு விலகுதா? விலகலையா? இது நடந்ததா நடக்கலையா? அது மட்டுமல்ல, அவன் என் மண்ணில் கால் வைத்த அடுத்த வினாடி அவன் என்ன நினைத்தான்? அனைத்து விடுவும் இப்பிடத்தில் கிடைக்கும் என்று நினைத்தான். உண்மையல்லையா? ஆய் கூறுகிறேன் என்று கூறக்கூடாது, ஆம் அல்ல என்று கூறு. விலகுதா? எனக்கு நல்மறியாக தீர்க்கும் நல் பணியில் நான் அமர்வேன். நினைத்தாய் எனக்கு நல் மனம் முடியும், என் தகப்பனும் நன்றாக மீண்டு வருவான் என்று. விலகுதா? உன் நினைப்பே நான் சாதித்து தருகிறேன். விலகுதா? உனக்கு குறை இல்லை. நீ இப்ப செய்யற பணி உனக்கு நிரந்தரமாக அல்ல. விலகுதா? நல் பணி நான் கொடுக்கிறேன். உனக்கு கை நிறைய நாணயத்தை நான் தருகிறேன். விலகுதா? உனக்கு நல் மனம் முடித்து நல் மாறி உனக்கு நான் ஆய் தருகிறேன். விலகுதா? உன் மாங்கலிட்டு அவர் விட்டா காண மாட்டேன்னு உட்காந்தீங்களா? அவரும் வந்து என் மகன் முனை தாண்டி உன்னுடைய பலது. விலகுதா? அவனுக்கு எப்பவுமே மனம் முடிக்கும் போது காவு கொடுப்பாங்களாடி. மனம் முடிக்கும் போது யாருமே அவனுக்கு கொடுக்க மாட்டார்கள். விலகுதா? மனம் முடிப்பதற்கு முன்புதான் அவனுக்கு அளிப்பார்கள். உனக்கு ஐந்தாவது மகன் தான் உனக்கு. அவங்க மகன் தெரியாம எனக்கே காட்டக்கூடாது தான் இருக்கு. ஏன்னா இது எல்லாமே ப்ரைவேட்டில் நடக்குது. கை காமிச்சா அது ஓகே, சரி ஓகே, அது போதும். இதுவும் காமிக்கூடாது தான். காமிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, கைனால எவனை கண்டுபிடிக்க முடியாது. மனமே தாமரையில் தண்ணீர் நிற்கிற போல் தத்தளித்துக் கொண்டு இருக்கிறது. அவள் ஒன்று நம்பி அனைத்துமே அளித்தாள். ஆனால் இன்று அது தண்ணிக்குள் புதைந்து இருப்பது போல் புதைந்து இருக்கிறது. ஆமல்லே விலகுதா? ஆனால் அழிக்கிறதுக்கு முன்பு அவன் முன்னின்றான். ஆனால் இப்போ முன்வர அவன் மனம் தயக்கம்.
அவன் அது எனக்கு இரண்டு அதுதான் வகையாக வேணும், யோசிக்கிறான். மற்றதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஒன்று, இனி பார்க்குறவங்க அவனுக்கு நாடி போய் புரிஞ்சுப்பாங்க. சரி, ஒன்றும் ப்ரைவேட்டாக தான் நடக்குது, அதனால விலகுதா. இன்னொன்று, இனி அந்த யாருமே தெரிய இல்லத்தில் மாட்டாங்க. செல்லாமல் ஏதா இருந்தாலும் உங்களுக்கு இருக்கிற நாம் கவலை எல்லாருக்குமே இருக்கும். நன்மையோ தீமையோ அதான் இவ்வளோ ஜூம் விலகுதா இது மட்டும். நாம் பார்த்துக் கொள்கலாம். இனி அவரிடம் சென்றால் கொடுப்பதற்கு ஒன்றுமல்ல. அவன் அளித்து இவள் அளிப்பது விலகுதா அந்த ஆண்மகன். அதனால் இனி அவர் சொல் பேச்சு அவ்விடத்துக்கு அறியாமல் விலகுதா நாம் இல்லறத்தோட இனி வசிக்கலாம் என்று நினைக்கிறேன். இனி சங்கடமோ வேண்டாம் என்று நினைக்கிறேன். முழுக்க முழுக்க நல்ல எண்ணம் அவனுக்கு அல்ல. இதில் அவன் பேரை நினைத்துக் கொள்ளி இதில் குதிக்க வேண்டும். விலகுதா நினைத்து கொன்று அவ இல்லத்தில் என் பூஜையில் வைக்க சொல். வைத்துவிட்டு முதல்ல இருந்துச்சு அந்த மாதிரி ஆள் தெரியுற மாதிரி. ஏன்னா வேறு வழி இல்லை, அங்கே இருக்கும்போது இடம் கவர் ஆகலை. அதுக்கப்புறமா யோசித்தேன், வேறு வழி இல்லை, இடம் கவர் பண்ணி தான் ஆகணும், 2 பேர் வர மாதிரி தான் பண்ணி ஆகணும்னு சொல்லி அப்புறம் மாற்றினேன். விலகுதா அப்போ ஆரம்பத்தில் கொஞ்சம் ஃபேஸ் தெரிஞ்சுது, ஆரம்பத்தில் சரி அது எனக்கு செட் ஆகலை. வர வைக்க ஏனம் ஆனால் சில பேர் இப்போ ஆள் வர்றது வராது எப்படி தெரியும் ஆளுங்களுக்கு என்ற முயற்சி அப்படின்னு பார்த்தா நம்ம மக்களோட ப்ரைவசி போவோம்ல, தப்பாயிடும்ல. இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வர மாட்டாங்க. பல பேருக்கு இது சேர்ந்துச்சுன்னா ரொம்ப பெரிய தப்பாகும். இக்கனியை வைத்து அதனால் தேவையில்லை, கை மட்டும் தெரிஞ்சால் போதும், குணத்தை விரலே தெரிஞ்சால் தான் தாய் போதும். நான் இருக்கிறேன், நீ குறை கொண்டு தரேன். பார்க்குறதான் தானாக யோசிப்பேன். சரி ஓகே ப்ரைவேட். அவங்க கஸ்டமர் பேசுகிற எல்லாரும் கேட்டாங்க, பிரச்சனையா கேட்டாங்க சொன்னாங்க. எதுக்கு என்ன கஷ்டம்னு சில பேர் இருப்பாங்க, நிறைய பேர் அவங்களுக்கு. ஆனால் எல்லாமே ப்ரைவேட்டாக தான் நடக்கணும். அத்தையே வந்து அது உள்ள வந்தது விலகுதா எங்கே போய் எங்கே போறியா இரண்டு ஆண் மகனால் அப்படின்ற ஒரு இது வரும். அதுவே இப்போ நான் கூட பயன்படுத்தி அதெல்லாம் நான் முக்கியமாக 2 பேரை மட்டும்தான் எடுப்பேன். நன்மை இருந்தால் அனைத்து பேருமே செல்வார்கள். சவுண்டு வருது அது போதும், முன்பு மற்றதெல்லாம் தேவை. இல்லறத்தில் இருந்து பார்க்கணும் என் புரிஞ்சுப்பான். மகள் சென்று பரவாயில்ல, அகற்றன நம்மளுக்கு ப்ரைவேட்டாக இருக்குது, ரெஸ்பான்ஸும் கரெக்டாக இருக்குது. விலகுதா பாதிக்கக்கூடாது. அவள் உதர அதுதான் முக்கியம், கத்தர் காட்டி நம்பி கூட வருவாங்க. அதுதான் முக்கியம். ஆள் தெரிஞ்சாங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டாங்க. இவங்க போய் அந்த மண்டை ஒன்று நாடி இது எப்படியோ 170-175 வீடியோ போட்டிருக்கேன். அவ்விடத்தில் இருந்து ஆனால் எதுலேயோ அந்தளவுக்கு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை. அழைத்து என் மகளை வர சொல். நான் இடையிலே நான் மாற்றிக்கினேன், வேண்டாம் ப்ரைவேட்டாக வரட்டும். அழைத்து வர சொல். அதுக்கு அப்பாற்பட்டு அது எவ்விடத்தில் இருப்பது என்பதை நான் இவ்விடத்திலேயே அழைத்து தருகிறேன். சென்று. அம்மரை ஏழு பிள்ளைகளை அதற்கு உச்சினியும் உன் கையில் முடி என்னிடத்தில் இல்லை முடியாமல் எல்லாம் வேண்டிங்க. என்ன பிரச்சனை, என்ன வேண்டுதல், அது எப்படி அந்த மண்ணுக்குள்ள விலகுதா ஒன்று மாத்தி ஒன்று தலை சாய்ந்து கொண்டிருக்கிறது. எதனால ஆமல் எழுந்தன் ஒருத்தர் மாத்திரிக்கிறோம் விலகுதா உண்மைதான். முதல் சிறு கொடி சாய்ந்தது, அப்புறம் பெரு கொடி சாய்ந்தது. விலகுதா அது மட்டுமல்ல, அந்த மங்கைக்கும் உடல் ஒரு நிலையா அல்ல, ஆமலையா விலகுதா
அதே மாதிரி எப்போதும் இல்லத்துக்குள் சங்கடம் தான் அதிகமாக உள்ளது. வருவது இப்பழி வந்தால் இப்பழி செல்கிறது, விலகுதா? அதாலேயே அந்த மண்ணுக்குள்ளே இன்னும் எவ்வளவுதான் அழிப்பது என்று அவர் மாங்கலிட்டார். அழித்தானால் ஏம்மா மூடியா சொன்னாரா? எவ்வளோ துட்டு கொடுத்தாலும் கேட்டுனே கொடுத்தது. இன்னும் நான் எவ்வளவுதான் அழிப்பது? உடம்புலாம் வருது. இதை உன் மண்ணுக்குள் என் பொட்டிட்டு வை, விலகுதா? வைத்து வச்சு இக்கனியே அழித்து வா. 5 நாளுக்கு அப்பால் பற்றி அழித்து வா, விலகுதா? அப்போது உன் மண்ணுக்குள்ளே விதிப்படி நடக்குதா சதிப்படி நடக்குதா என்பதை நான் உறுதி தருவேன். விலகுதா? வீட்டில் வச்சுட்டு போதும்ல. விலகுதா விலகலையா என்று கூற நான் விலக்கி தருகிறேன். உன் மண்ணுக்குள்ளே விதிப்படி என்றால் உன்னுடைய தலையெழுத்துப்படி நடக்குதா? சதிப்படி என்றால் மற்றவர்கள் யாராவது தீங்கு வைத்திருக்கார்களா? புரியுதா? விலகுதா? விலகுதா? புரியுதுமா? அதனால் இக்கனியை வைத்து அழைத்து வா, விலகுதா? என் மாதத்துக்கு அப்பாற்பட்டு அழைத்து வா. என் மாதத்துக்கு அப்பாற்பட்டு 3வது நாள் அக்கனியை அழைத்து வா. அது வரைக்கும் உன் இல்லத்தில் உள்ளது. ஆம், விலகுதா? பேர் என்ன வச்சுக்கோ? என்ன? நீ தான் கேட்கணும். அதை இப்போது அழிக்காது. ஏனென்றால் உன் மண்ணுக்குள் இக்கனியை வைத்து அழைத்து வந்து முதல் உன் இல்லறத்தில் என்ன நடப்பது என்பதை நீ அறிந்து கொண்டு அதுக்கு அப்பாற்பட்டு விலகுதா? உன் பிறப்பை பற்றி நீ தெரிந்து கொள். சென்று அறவோட செய்யல வெளியாளோட செய்யல என்னன்னு சொல்கிறேன். முதல்ல உன்னை சரி பண்ணி அப்புறம் உன் மண்ணுக்குள்ளே தீராத பழி தாண்டி நீ சுமந்து கொண்டு நிற்கிறாய். ஆமாம், அம்மா உங்களை தான் கேட்குறாங்கம்மா. நீங்கள் தான் சொல்லுங்க. சத்தமாக சொல்லு. ஏன்னா உங்களுக்கு நடக்குது என்னன்னா தெரியும். தீராத பழியை நீ சுமந்து கொண்டு நிற்கிறாய். ஆனால் அந்த மண்ணுக்குள் நீ எவ்வாறு பாடுபட்டால் என்பதை மற்றவருக்கு அறியாது. ஆமல்லையா? உன் மாங்கலித்தவனுக்கு நீ அழித்துதான் அவன் உடல் நன்றாக அல்லாமல் தரை சாய்ந்தான் என்று உனக்கு உள்ளது. ஆமல்லையா? சத்தமாக சொல்லு. அது மட்டுமல்ல, உன் வயிற்றில் பிறந்த கொடியும் அவன் உன் மண்ணுக்குள்ளே உன்னிடத்தில் இல்லாமதான் அவன் வெளியே சென்று மாண்டான் என்று. ஆமல்லையா? ஆனால் அதை உன் இல்லறத்தில் இருப்பவரே, உன் உரிமையாளரே அதை செய்து முடித்தார் என்று அந்த மண்ணுக்குள் பலரும் அளிக்கிறார்கள். கூறு ஆமல்லையா? புரியல. அவன் வயிற்றில் பிறந்த கொடி ஒரு ஆண் மகன் அந்த மண்ணுக்குள்ளேயும்
மாஞ்சு போனது. இறந்து போயிட்டாரா? அதையும் இந்த மண்ணுக்குள் இருக்கும் இந்த மங்கையாலையும் இவள் உறவாளியும் தான் உள்ளது. முன்னாலே உன் சொந்தக்காரனால தான் நான் இதாக பண்ணுறேன். ஆமலே உண்மைதானே? ஏன் தாயே தெரியல. ஆமாலே கூறினால் மட்டும்தான் நான் மற்றது அறிந்து சொல்கிறாங்க, யாரோ சொல்கிறாங்களா? சொல்றாங்க, ஆமா சொல்றாங்க. அவள் வசிக்கும் இடத்திலேயே அவள் உறவே கூறுகிறார்கள். ஆமலே சொந்தக்காரர் சொல்லிக்கிறாங்க அது போல. ஆமல்லையா? முதல் மாங்கலிட்டவனை அழித்து விட்டால் அப்பாற்பட்டு தன் மகனையும் என்ன கூறினால் ஏது கூறினால் தெரியவில்லை, அவனும் மாண்டு சென்றான். கூறினார்களா இல்லையா? சத்தமா சொல்லுமா, சத்தமா சொன்னாதானே. ஆனால் அந்த மண்ணுக்குள் என்ன நடந்தது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். ஆமல்லையா? உன் மனதிலேயே குழப்பத்தோடு உள்ளாய். என்ன நடப்பது ஏது நடப்பது என்பது உனக்கே அறியல்ல. ஆமல்லையா? என் மீது ஊறுது. அந்த மண்ணுக்குள்ள இரண்டு மங்கை ஒன்று உள்ளது. அந்த மங்கை அந்த இல்லறத்தில் விலகுதா இவளுடைய உறவு, அவள் மீது நான் வருகிறேன். விலகுதா அந்த இடத்தில் இரண்டு மங்கை ஒன்று உள்ளது. அந்த மங்கை அந்த மண்ணுக்குள்ளேயே ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. ஒவ்வொருவரையும் ஆட்டி படித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஒவ்வொரு இல்லத்திலும் ஒவ்வொரு பலிகாடாக ஆக்கியிருக்கிறது. உன் கூட பிறந்த பிறப்புக்கும் சிறிது ஒன்று இன்று பாதித்து என்னால் நலனாட்சி வந்து அமர்ந்திருக்கிறது. விலகுதா? அதே போல் உன் கூட பிறந்த பிறப்பு உன் இன்னொருக்கும் ஒரு பாதிப்பு ஏற்பட்டது. ஆனால் இன்னொரு ஆண்மகனுக்கும் வயிற்றில் திரைக்க அல்ல. ஆமல்லையா? ஆனாலும் இவள் உன் மண்ணில் அடைக்கலமா வந்து, ஆனால் இவளும் இழந்தது இரண்டு. ஆமல் என்றார். ஆனால் இன்னமும் அவளுக்கு என்ன நடப்பது ஏது நடப்பது என்பதை ஒன்றுமே அறியல். நான் என்ன கூறினாலும் அவளுக்கு அதுவும் ஏற்றுக்க விலகாது. விலகுதா? ஆனால் மாங்கல்தவன் அந்த மண்ணில் அல்ல. ஆனால் வயிற்றில் பிறந்த கொடி அந்த மண்ணில் உள்ளது. விலகுதா? அவரை தந்திரமாக தூக்கிவிட்டார்கள். அது உனக்கு அதை நீ கையாளனால் அந்த இடத்தில் அவன் அல்ல. அவன் மாண்டது கப்பார்பற்றிலிருந்து அந்த மண்ணில் அடி வைக்க அல்ல. ஆனால் உன் மகனுக்கு அவ்விடத்தில் மனக்குறையோட அவன் மாண்டு முச்சேந்தி. முச்சேந்தி என்றால் என்ன என்று விலகுதா? அந்த முச்சேந்தியில் அவன் மண்ணால் அந்த கண்ணீரோட அந்த கண்ணீர் உன் மண்ணில் உள்ளதடி. விலகுதா? அது இந்த மண்ணுக்குள்ள அந்த இரு மங்கை மட்டும்தான். விலகுதா? அவள் கூறிய வார்த்தை என்னவென்றால், நீ அவ்விடத்தில் ஆடி அவ்விடத்தில் அழித்ததனால் இவன் எதிர்நோக்கி வந்து இவனை அடித்து தூக்கி விட்டது. கூறினார்களா இல்லையா? ஆனால் எந்த காலத்திலும் நான் மயானத்தில் பிணத்தை பிடுங்கி தின்னும் போதும் ஒருவர் வந்தாலும் பாதிப்பு ஏற்படாதடி. விலகுதா? நான் காக்க பிறந்தவள், அழிக்க பிறந்தவள் அல்ல. போன மாசம் உங்க கோயிலுக்கு வந்து தாயை போனேன். அதுக்கே நல்லமா சொல்லிருக்காங்க தாயை. எந்த பாவமும் அறியாத தாயை நான் உனக்கு சேவைதான் செய்யறேன். ஏண்டி என்னையே சுமந்து நிற்கிறேன், உன்னை நல்லவர் என்று கூறினார்களா? நீ ஆலயத்துக்கு செல்வதல்ல,
என்னை சிரசில் வைத்துக் கொண்டு நீ தவறாக தான் செல்கிறாய் என்று கூறினார்கள். கூறினாலா இல்லையா? ஆனால் நீ அப்போதும் மனம் கலந்து இந்த முந்தியை உதறி நீ கற்றிக்கொண்டு நீ பார்த்துக்கொள் என்று தனடி கூறி சென்ற. நான் நிற்கிறேன் நீ குறை கொண்டு அது மட்டுமல்லையடி, உன் வயிற்றில் பிறந்த கொடி இரண்டுமும் கூட உனக்கு கட்டுக்குள் நிற்க கூடாது என்று தாண்டி அந்த மண்ணில் உள்ளது. உன்னை வைத்துதான் அனைத்து பேருமே அவர்கள் சாய்க்கிறார்கள். விலகுதா? இக்கனிய மகிழ்ச்சிட்ட கூட உனக்கு விளக்கம் தருவான். இப்ப நான் எது கூறினாலும் அவளுக்கு விலகாது. பேசி வராங்கல்ல, கேட்கறவங்க நிற்கிறாங்க. கொஞ்ச நேரம் இருந்தால் நான் அவள் ஒரு நேரம் இருக்க சாந்தம், மறு நேரம் இருக்காதடி. விலகுதா? ஆனால் கோட்டை முடிச்சோ இவளுக்கு, ஆனால் விழுந்த முடிச்சோ உன் கூட பிறந்த பெறக்கூடிய வயிற்றில் பிறந்த கொடுக்குது. எழுதுதா? கோட்டை முடிச்சு இவளை சாய்க்க, ஆனா விழுந்த முடிச்சு அந்த வினாடி இவ அவ்விடம். ஏனால் எப்போதும் இவ தான் அமர்ந்திருப்பார் அந்த மண்ணுக்குள்ள. இவள் சற்று விலகி அந்த பிள்ளை வந்து அமர்ந்தது. இன்னைக்கு அது பாதித்து நிற்கின்றது. நான் என் அக்னி குலத்தில் கூறியது போல் நீ செய்துவாய். விலகுதா? உனக்கு குறை ஏற்படாது. இவளுக்கு எப்போது கனி. இந்த கனியை உன் கையில் வைத்துக் கொண்டு இதை மூன்றாவது பகிர வேண்டும். அந்த முக்கணியில் ஒரு கனியில் என் உதரம், ஒன்றில் என் மஞ்சள், ஒன்றில் விலகுதா? அதை மூன்றும் வைத்து நீ முக்கோற்றில் நீ இறுதியாக அளிப்பது என் உதரத்தை. விலகுதா? முதல் அளிப்பது, இரண்டாவது அளிப்பது, மூன்றாவது என் உதரம். இதை மூன்றும் சேர்த்து நீ முக்கோட்டில் கொடுத்து விட்டு குடத்தின் அறிய மஞ்சள் தண்ணி கலந்து வைக்க சொல் உன் மகளை. ஆனால் ஒருவரும் அவ்விடத்தில் இருக்கக்கூடாது. கன்னியாக பிறந்த உன் மகள் மட்டும்தான் அவ்விடத்தில் உள்ளது. அவளை முழுவதுமாக உன் சிரசில் ஊற்றி 3 அக்னி ஏற்றி தாண்டி செல். உன் வழி தேர்வு. விலகுதா? கவனம் தேவை. இதை செய்வது 2 நாளில் ஒரு நாள். விலகுதா? ஞாயிற்றுக்கிழமை செய்தால் மிகவும் நன்மை. விலகுதா? இதை செய்வது 9 மணிக்கு அப்பாற்பட்டு அந்தி சாய்ந்து. ஆனால் ஒருவரும் இருக்கக்கூடாது அவ்விடத்தில். கன்னி மங்கை மற்றும் தான் உள்ளனும். விலகுதா? செல்வார். நீ அங்க சென்றாலும் உன்னால் வசிக்க முடியாதடி. உன் மனம் முழுவதுமே என்னிடத்தில் தான் சுத்தி கொண்டிருக்கும். உனக்கே அறியுமடி.
அது நடக்கணும்னு நான் கேட்டது கிடையாது. நாலு மக்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க தாய். ஒரு மக்களான ஒரு சந்தோஷப்படணும். தண்ணி கொடு. உங்களை பயன்படுத்தி அக்னி வை. சம்பாதிக்கலாம். என்னால முடிஞ்ச சேவையை செய்யணும். வீட்டில் சாப்பிட்றேன். வீட்டுக்காருக்கும் ஒரு உதவி இல்லாமல் தவிக்கிறேன். மடி எந்தது வாக்க தடுக்கிறது என்ன தண்டனை கொடுக்குறது கொடுத்தாய். அவன் மண்ணில் வந்து நான் வேண்டி கேட்குறேன். என்னால் தாங்க முடியல. சேவை தவிர நான் யாரும் எதையும் எதிர்பார்க்கணும். அவங்க யார் இருந்தாலும் நீ தண்டனை கொடுத்தாங்க. இந்த பச்சளிய வெள்ளை துணியில முடிஞ்சு விலகுதா உன் வாசப்படிக்கு வெளியில ஈசான மொழியில கட்டி வை. விலகுதா 3 நாளுக்கு அப்புறம் இது துர்நாத்தை அடிச்சுச்சுன்னா அதுல ஒட்டி தர சாய்வா. விலகுதா இதுல எந்த 3 வாடை அடிச்சுச்சுன்னா நீ செழிச்சு. விலகுதா இதுல முதல் வாடை அடிக்கும். 3வது அது வானம் தெரியக்கூடாது. கனியும் அதுல வச்சு கட்டு. விலகுதா அதுக்கு அப்பாற்பட்டு அந்த பச்சையிலையை திறந்து உன் தலையை சுற்றி நீரில் கரைத்து வச்சு இந்த கனியை சுற்றி அவ்விடத்துல ஒடித்துட்டு திரும்பி பார்க்காம வாடி. ஆனா அது நிக்கிற தண்ணியா இருக்கணும். விலகுதா சரி. என்னால் முடிஞ்சது உன்னோட சேவை 4 பேருக்கு நான் செய்வேன். கனி உன் வயிற்றில் பிறந்த கொடி இடத்தில் அதில் வைத்து நீ கேட்டதுவா அது வந்துச்சு. அதே முதல்ல சந்தேகமாக இருந்துச்சு. அது சொல்லிட்டாங்க. அதுதான் கிளியர் ஆயிடுச்சு. நான் பருகுவதை கூடடா. அதை நீ பருகி சொல். அதை என் காலடியில் வையடா. நீ இது பருகாத போது அதை மட்டும் ஏண்டா பருகி சொல்ல. கழிச்சு我这样的都能吃。那个俺也吃。பக்கத்துல வாங்கிக்கீங்க. ரெடி கூப்பிடுறாங்க பாரு. நைட் டைமில் இளநீர் சாப்பிட்றீங்க. நைட் டைமில் இளநீர் பார்த்துக்கோ. நடிகை எங்கள்
நடிகை அண்ணிக்கு ஒருத்தருக்குறாங்க, அந்த அண்ணி அம்மா கூட கொலை செய்ய மாட்டாங்க. அதெல்லாம் எங்களுக்கு அதை ஊற்றி ஊற்றி சாப்பிட்டு பழக்கம் எங்களுக்கு.